Hi friends, வணக்கம் and welcome to my channel Prince of Programming. Today நம்ம பார்க்க போற topic Python program to swap two numbers using third variable. கீபோர்ட்ல இருந்து ரெண்டு integer நம்பரை ரீட் பண்ணி அது ரெண்டையும் ஒரு third variable யூஸ் பண்ணி swap பண்றதுக்கு Python program எப்படி எழுதணுங்கிறத இந்த tutorialல டீடைல்டா பார்க்க போறோம். So first இந்த ப்ரோக்ராமோட லாஜிக் பார்க்கலாம். Swap two numbers means exchange the values of two variables with each other. ரெண்டு வேரியபிள் எடுத்துக்கிறோம். அந்த ரெண்டு வேரியபிள்ல ரெண்டு வேல்யூஸ் இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூஸை அதுக்குள்ளேயே எக்ஸ்சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா that is called swapping. Example, suppose we have three glasses A, B and temp. Glass A contains 30, glass B contains 50 and glass temp is empty now. We want to interchange these two glasses A and B values. So A and B அப்படிங்கிற அந்த ரெண்டு கிளாஸ்ல இருக்கிற வேல்யூஸ் 30 and 50 இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் இன்டர்சேஞ்ச் பண்ணணும். 50 Aக்கும் 30 Bக்கும் கொண்டு வரணும் யூசிங் அந்த டெம்பரரி கிளாஸ். So first we take glass A and move the value of A to the glass temp. So Aங்கிற கிளாஸ் எடுத்துக்கிறோம். அதுல 30 அப்படிங்கிற வேல்யூ இருக்கு. அந்த வேல்யூவை இப்போ நம்ம டெம்ப் அப்படிங்கிற அந்த தேர்ட் கிளாஸ்க்கு மூவ் பண்றோம். ஸோ மூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஏ வந்து இப்போ எம்டி ஆயிரும். ஏல இருந்த 30 வந்து இப்போ டெம்ப் அப்படிங்கிற தேர்ட் கிளாஸுக்கு மூவ் ஆயிரும். ஸோ இப்போ கிளாஸ் ஏ வந்து எம்டியா இருக்கும். நெக்ஸ்ட் கிளாஸ் பி எடுத்துக்கிறோம். அதுல இருக்கிற வேல்யூவை ஏக்கு மூவ் பண்ணணும். ஸோ இப்போ 50ங்கிற வேல்யூ இப்போ ஏக்கு மூவ் ஆயிரும். ஸோ மூவ் ஆயிருச்சு அப்படின்னா ஏல இருந்து இப்போ 50 இருக்கும். பி வந்து எம்டி ஆயிரும். அண்ட் டெம்ப்ல வந்து ஆல்ரெடி 30 இருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஏல 50 இருக்கு, பி வந்து எம்டியா இருக்கு. ஸோ இப்போ டெம்ப்ல இருக்கிற வேல்யூவை நம்ம கிளாஸ் பிக்கு மூவ் பண்றோம். ஸோ மூவ் பண்ணோம் அப்படின்னா கிளாஸ் ஏல வந்து இப்போ 50 இருக்கு, கிளாஸ் பில வந்து 30 இருக்கு, டெம்ப் வந்து எம்டி ஆயிருச்சு. ஸோ இப்போ ஃபைனலி போத் கிளாஸ் வேல்யூஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச். கிளாஸ் ஏ கண்டைன் 50 அண்ட் கிளாஸ் பி கண்டைன் 30. ஸோ இது வந்து ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச். பிஃபோர் எக்ஸ்சேஞ்ச் ஏல 30 இருந்தது, பில 50 இருந்தது. ஆஃப்டர் எக்ஸ்சேஞ்ச் ஏல 50யும் பில 30யும் இன்டர்சேஞ்ச் ஆயிடுச்சு. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் ஸ்வாப்பிங். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். ஸோ திஸ் ப்ரோக்ராம் நீட்ஸ் டூ இன்டிஜர் இன்புட் வேரியபிள்ஸ் அண்ட் ஒன் இன்டர்மீடியட் வேரியபிள். ஸோ இந்த ப்ரோக்ராம்ல நான் ரெண்டு இன்புட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், தென் ஒரு இன்டர்மீடியட் வேரியபிள் ஃபார் ஸ்வாப்பிங் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ரெண்டு இன்டிஜர் இன்புட் வேரியபிள்ஸை நான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். தென் ஒரு தேர்ட் இன்டர்மீடியட் வேரியபிள் யூஸ் பண்றேன் ஃபார் ஸ்வாப்பிங், அதை நான் தேர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ தென் வி நீட் அன் இன்புட் ஸ்டேட்மெண்ட் டு ரீட் த இன்புட் ஃப்ரம் த கீபோர்ட் அண்ட் ஸ்டோர் தம் இன்டு த வேரியபிள்ஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஸோ இப்போ நம்ம கீபோர்ட்ல இருந்து ரெண்டு இன்டிஜர் நம்பரை ரீட் பண்ணி அதை ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ண போறோம் யூசிங் இன்புட் ஸ்டேட்மெண்ட். Then we need a print statement to print the values of the first and second before swapping and after swapping. So இப்போ நம்ம எடுத்த அந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அந்த ரெண்டு வேரியபிள்ல இருக்கிற அந்த இன்டிஜர் இன்புட் வேல்யூஸை ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடியும் ஸ்வாப் பண்றதுக்கு பின்னாடியும் நம்ம பிரிண்ட் பண்ண போறோம். அதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். Then to swap using third variable, ஒரு third variable யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்றதுக்கு இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு இன்புட் இருக்கு, செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு இன்புட் இருக்கு, தென் தேர்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்மீடியட் வேரியபிள். இப்போ இந்த தேர்ட் வேரியபிளை யூஸ் பண்ணி நான் ஸ்வாப் பண்ண போறேன். அப்போ நம்ம பார்த்த இந்த டம்ளர் லாஜிக் படி ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் தேர்ட் அப்படிங்கிற டெம்பரரி வேரியபிளை கொண்டு ஸ்டோர் பண்றேன். செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்து ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு நான் இப்போ வேல்யூவை மூவ் பண்றேன். ஸோ தேர்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்த அந்த வேல்யூவை இப்போ நான் செகண்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்தது செகண்ட் வேரியபிளுக்கு வந்துடும், செகண்ட்ல இருந்தது ஃபர்ஸ்ட் வேரியபிளுக்கு வந்துடும். ஸோ ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் வந்து இந்த 3 ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா பெர்ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராமோட லாஜிக். இப்போ ப்ரோக்ராம் எப்படி எழுதணுங்கிறத பார்க்கலாம். ஸோ நான் இப்போ பைத்தான் இன்டர்பிரட்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுக்குறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு இந்த ப்ரோக்ராமை பத்தி சிங்கிள் லைன்ல ஒரு டெஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ப்ரோக்ராம் டு ஸ்வாப் டூ நம்பர்ஸ் யூசிங் தேர்ட் வேரியபிள். ஸோ ஒரு தேர்ட் வேரியபிள் யூஸ் பண்ணி ரெண்டு நம்பரை ஸ்வாப் பண்றதுக்கு இந்த ப்ரோக்ராம் எழுதியிருக்கோம் அப்படிங்கிற டெஸ்கிரிப்ஷனை நான் இப்போ கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தனா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும்.
இப்போ நம்ம ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ரெண்டு நம்பர்ஸ் வேணும். ஸோ அதை இப்போ நம்ம இன்புட் வாங்கிக்கலாம். ஸோ இன்புட் ரீட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு ரீட் த டூ நம்பர்ஸ். ரெண்டு நம்பரை நான் இப்போ ரீட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான் லாங்குவேஜில் இன்புட்டை ரீட் பண்ணுறதுக்கு இன்புட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த இன்புட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட்டை ரீட் பண்ணிக்கலாம். This input method reads a line from the input and converts it into a string and returns it. So இந்த இன்புட் மெத்தட் நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு ஒரு ஓப்பன் பரான்சிசிஸ் ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ் போடணும். தென் இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம ஏதாவது ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் அதாவது ஒரு மெசேஜ் மாதிரி டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஸோ எ ஸ்ட்ரிங் ரெப்ரசென்டிங் எ மெசேஜ் பிஃபோர் த இன்புட். அந்த இன்புட் நம்ம கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ற மாதிரி இந்த இன்புட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துக்கலாம். நம்ம கொடுக்குற அந்த மெசேஜை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ரெப்ரசென்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ என்டர் என் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்கேன். அதை சிங்கிள் கோட்ஸ்குள்ள ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். தென் பரான்சிசிஸ் க்ளோஸ் பண்ணிடணும். இப்படி கொடுத்தோம்னா என்டர் என் நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் முதல்ல டிஸ்பிளே ஆகும். அது டிஸ்பிளே ஆனதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்புட் கொடுக்கணும். நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இந்த ஃபங்க்ஷன் ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஸோ இந்த மெசேஜை நம்ம சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் கொடுத்துக்கலாம். ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். So whatever you enter as input function convert it into a string. நம்ம கீபோர்ட் மூலமா எந்த டைப் ஆஃப் டேட்டாவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ரீட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ என்டர் அன் இன்டீஜர் வேல்யூ ஸ்டில் இன்புட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் இட் இன்டு a string. நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூவை இன்புட்டா கொடுத்தாலும் இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா தான் கன்வெர்ட் பண்ணும். You need to explicitly convert it into an integer in your code using typecasting. நமக்கு இன்டீஜர் டேட்டா தான் வேணும் அப்படின்னா நம்ம கொடுத்த அந்த டேட்டாவை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு எக்ஸ்பிளிசிட்டா டைப் காஸ்டிங் பெர்ஃபார்ம் பண்ணலாம் யூசிங் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ பைத்தான்ல int அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. This int method can construct an integer number from a string literal. ஸ்ட்ரிங் லிட்டரல்ல இருந்து இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int அப்படிங்கிற கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த int ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி அந்த இன்டீஜரை ரீட் பண்ணலாம் அதோட சிண்டாக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி அதுக்கு உள்ள இப்போ இன்புட் ஃபங்க்ஷன் டைப் பண்ணணும். ஸோ அப்போ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணிட்டு சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன மெசேஜ் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். தென் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் மெத்தடை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். தென் int ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். எக்ஸாம்பிள் int அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷனை டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி நான் இப்போ டபுள் கோட்ஸ்குள்ள என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜை கொடுத்துருக்கேன். தென் டபுள் கோட்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், int ஃபங்க்ஷனையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்டர் எ நம்பர் அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனோம்னா நம்ம இப்போ இன்புட் கொடுக்கணும். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை இன்புட் ஃபங்க்ஷன் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு int மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இது ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ வேரியபிள்ல ஸ்டோர் பண்றதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா வேரியபிள் நேம் கொடுத்துட்டு அசைன்மெண்ட் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி இந்த int ஃபங்க்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் இப்போ இன்டீஜரா கன்வெர்ட் ஆகி அந்த வேரியபிள் நேம்ல போய் அசைன் ஆகும். எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு int அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ ஏங்கிறது வேரியபிள் நேம். இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே ஆகும் என்டர் எ நம்பர் அப்படின்னு. ஸோ டிஸ்பிளே ஆனவுன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ரீட் பண்ணி இன்புட் ஃபங்க்ஷன் அதை ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிடும். int ஃபங்க்ஷன் அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்ணிடும். கன்வெர்ட் ஆன வேல்யூ இப்போ a அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆகும். ஸோ ஒரு இன்டீஜர் நம்பரை ரீட் பண்றதுக்கு இதுதான் சிண்டாக்ஸ். இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் பண்ணி அதை int ஃபங்க்ஷன் மூலமா கன்வெர்ட் பண்ணி ஒரு வேரியபிள் நேம்ல கொண்டு அசைன் பண்ணணும். ஸோ இன்புட்டை ரீட் பண்றதுக்கு நான் இன்புட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு பரான்சிசிஸ் ஓப்பன் பண்ணி சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு க்ளோஸ் பரான்சிசிஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் இந்த இன்புட் ஃபங்க்ஷன் மூலமா ரீட் ஆகி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதை இன்டீஜரா கன்வெர்ட் பண்றதுக்கு
எக்ஸ்பிளிசிட்டா இன்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இன்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளதான் அந்த இன்புட் ஃபங்க்ஷனை கொடுக்கணும். தென் இன்புட் ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல ஒரு க்ளோஸ் parenthesis ஃபார் இன்ட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட் ஸ்டேட்மெண்ட் மூலமா ரீட் ஆகி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருக்கும். தென் இன்ட் ஃபங்க்ஷன் மூலமா அது இன்டீஜராகவே கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இப்போ அதை ஒரு வேரியபிள்ல கொண்டு ஸ்டோர் பண்ணணும். ஸோ நான் அதை ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அசைன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்டர் கொடுத்தோம் அப்படின்னா அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும். பாத்தீங்கன்னா என்டர் த ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்போ நான் ஒரு நம்பர் இன்புட் கொடுக்கணும். நான் 30 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இந்த நம்பர் ரீட் ஆகி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் அசைன் ஆயிரும். சிமிலர்லி நான் செகண்ட் இன்புட்டை ரீட் பண்றேன். சேம் சிண்டாக்ஸ் தான். இன்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி இன்புட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு parenthesis ஓப்பன் பண்ணி டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு கொடுக்குறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்புட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis, தென் இன்ட் ஃபங்க்ஷனை க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு parenthesis. இதுல இருந்து ரீட் பண்ண வேல்யூவை நான் இப்போ செகண்ட் அப்படிங்கிற ஒரு வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ என்டர் கொடுத்தோம்னா அந்த ப்ராம்ப்ட் ஸ்ட்ரிங் டிஸ்பிளே ஆகும் என்டர் த செகண்ட் நம்பர் அப்படின்னு. தென் நம்ம ஒரு நம்பர் இன்புட் கொடுக்கணும். நான் இப்போ 50 அப்படின்னு கொடுக்குறேன். இந்த நம்பர் இப்போ ரீட் ஆகி செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல போய் ஸ்டோர் ஆயிரும். இப்போ நம்ம இன்புட்டை ரீட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த ரெண்டு நம்பரையும் ஒரு டைம் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் the two numbers before swapping. ஸோ ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நம்பரையும் பிரிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ நம்ம ரெண்டு நம்பரையும் பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பைத்தான்ல நம்ம ஏதாவது ஒரு வேரியபிளை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பிரிண்ட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. அதோட சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விட்டு வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ பிரிண்ட் ஆயிரும். இதுல செமிகோலன் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. தென் இதுலயே நம்ம parenthesis bracket யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் பிரிண்ட்னு டைப் பண்ணி ஸ்பேஸ் விட்டு ஏன்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணி parenthesis bracket குள்ள ஏன்னு கொடுத்துக்கலாம். எப்படி கொடுத்தாலும் ஏங்கிற வேரியபிள்ல இருக்கிற வேல்யூ அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். தென் ஒரு டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸ்குள்ள டெக்ஸ்ட்னு கொடுத்துக்கலாம். ஆர் இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல parenthesis யூஸ் பண்ணி அதுக்கு உள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அதில் டபுள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம், சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயும் டெக்ஸ்ட்டை கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ 4 டிஃப்ரெண்ட் வேஸ்ல நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி ஒரு டெக்ஸ்ட்டை டிஸ்பிளே பண்ணிக்கலாம். So to combine a text and a numeric variable, Python uses the comma character. ஒரு டெக்ஸ்டையும் ஒரு வேரியபிளையும் கம்பைன் பண்றதுக்கு comma character யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிக்கலாம் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல. இதுக்கு சிண்டாக்ஸ் பார்த்தோம்னா பிரிண்ட்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கோட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துக்கணும். சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் அதை முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு கமா யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் கொடுத்தாலே போதும். அந்த வேரியபிள்ல இருக்கிற வேல்யூவும் அந்த டெக்ஸ்டும் கம்பைன் ஆகி அவுட்புட்ல பிரிண்ட் ஆயிரும். இப்போ இந்த நம்பரை பிரிண்ட் பண்றதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை சிங்கிள் ஆர் டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். நான் இப்போ டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை கொடுத்துருக்கேன். தென் ஈக்குவல் டு சிம்பிள் கொடுத்துக்கிறேன். தென் இப்போ அந்த ஸ்ட்ரிங்கை க்ளோஸ் பண்றதுக்கு டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ஒரு வேரியபிளை கம்பைன் பண்ணணும். ஸோ அதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். வேரியபிள் நேம் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற நம்பரை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படிங்கிற டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் ஈக்குவல் டு கொடுத்துருந்தா அதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்து 30ங்கிற வேல்யூவும் பிரிண்ட் ஆயிருக்கு. சிமிலர்லி நான் இப்போ செகண்ட் நம்பரை பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஒரு வேரியபிளை கம்பைன் பண்றதுக்காக கமா கேரக்டர், தென் வேரியபிள் நேம் வந்து செகண்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு அந்த ஸ்ட்ரிங் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்த 50யும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை கம்பைன் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் பண்ண அந்த ரெண்டு நம்பரையும் ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ண போறோம்.
ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பெர்ஃபார்ம் ஸ்வாப்பிங். ஸோ ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ண போறோம் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைன்ல கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆயிரும். இப்போ நம்ம ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஸ்வாப் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு வேல்யூ இருக்கு, செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல ஒரு வேல்யூ இருக்கு, தென் ஒரு டெம்பரரி வேரியபிள் வேணும், அதை நான் தேர்ட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த தேர்ட் அப்படிங்கிற டெம்பரரி வேரியபிள்ல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்த வேல்யூவை முதல்ல அசைன் பண்ணணும், அதுதான் லாஜிக். அப்போ தேர்ட் ஈக்குவல் டு நான் ஃபர்ஸ்ட்னு கொடுக்குறேன். பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்த 30 இப்ப தேர்ட் அப்படிங்கிற டெம்பரரி வேரியபிளுக்கு மூவ் ஆயிரும். தென் இப்ப என்ன பண்ணணும், ஸ்வாப்பிங் அப்படின்னா இன்டர்சேஞ்ச் பண்ணணும், அதனால செகண்ட்ல இருக்கிற வேல்யூவை ஃபர்ஸ்ட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருக்கிற 50ய இப்ப நான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்றேன். அப்போ ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நான் இப்ப ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல இருந்த 50 ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு மூவ் ஆயிருச்சு. இப்போ செகண்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல நம்ம 30ய கொண்டு வரணும், அது ஆல்ரெடி தேர்ட் அப்படிங்கிற டெம்பரரி வேரியபிள்ல இருக்கு. நான் இப்போ தேர்ட் அப்படிங்கிற டெம்பரரி வேரியபிள் எடுத்துக்கிறேன். இதுல இருக்கிற 30ய நான் இப்போ செகண்ட் அப்படிங்கிற வேரியபிளுக்கு மூவ் பண்றேன். இதை ஒரு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 3 அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் மூலமா இப்போ ஸ்வாப்பிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம இப்போ அவுட்புட்டை பிரிண்ட் பண்றோம். ஸோ பிரிண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு கமாண்ட் லைன் கொடுத்துக்கிறேன். ஸோ ஹேஷ் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டு பிரிண்ட் the two numbers after swapping. ஸ்வாப்பிங் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு நம்பரையும் இப்போ பிரிண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஒரு கமாண்ட் லைனா கொடுத்துருக்கேன். தென் என்டர் கொடுத்த உடனே நெக்ஸ்ட் ப்ராம்ப்ட் டிஸ்பிளே ஆகும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். பிரிண்ட் பண்றதுக்கு சேம் சிண்டாக்ஸ் தான், நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள நமக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வேரியபிளை இதுல பிரிண்ட் பண்றதுக்கு கமா கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு வேரியபிள் நேம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு அந்த டெக்ஸ்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. தென் இப்போ இன்டர்சேஞ்ச் ஆனதுனால ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற வேரியபிள்ல 50 தான் இருக்கும், அந்த 50யும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ சிமிலர்லி நான் இப்போ செகண்ட் வேரியபிளை பிரிண்ட் பண்றேன். ஸோ பிரிண்ட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு டபுள் கோட்ஸ்குள்ள செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துக்கிறேன். தென் டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். தென் ஒரு கமா கொடுத்துட்டு வேரியபிள் நேம் வந்து செகண்ட். இப்போ பாத்தீங்கன்னா செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு 13 பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ ஸ்வாப் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்ல 30யும் செகண்ட்ல 50யும் நான் கொடுத்தேன். இப்போ ஸ்வாப் பண்ணதுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட்ல 50யும் செகண்ட்ல 30யும் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த பைத்தான் ப்ரோக்ராம் டு ஸ்வாப் டூ நம்பர்ஸ் யூசிங் தேர்ட் வேரியபிள். இந்த டுட்டோரியல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களோட குவரிஸை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தர் டுட்டோரியல்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனலோட நேம் பிரின்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னோட சேனல்ல இருந்து பார்க்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் டுட்டோரியல்ல மீட் பண்ணலாம்.